ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். காலையிலே பையனை ஸ்கூலில் விட்டு வந்திருக்கேன் எக்ஸாம் எழுதுறதுக்கு. அதிலே ஒரு காமெடி. என்ன காமெடினா, ஒரு ஜூஸ் ஒன்று போட்டுன்னு குடிச்சிக்கிட்டே பேசலாம். இன்றைக்காவது ஃபுல்லாக வருமா? வந்துச்சு. ஃபுல்லாக வந்து கொஞ்சமாக இருக்குது. இது ஃபுல்லாக இது பாருங்க. அது என்ன விஷயம்னா, ஃபஸ்ட்டு ஜூஸ் ஒரு ஆகி குடிச்சிக்கலாம். செம்மையாக இருக்குது. காலையில் 6:30 மணிக்கு அலாரம் வச்சேன். 6:28க்கு ஏஞ்சி அலாரம் கட் பண்ணிக்கிட்டு சரி ஒரு 5 நிமிஷம் தூங்கலாம் அப்படின்ட்டு தூங்கினேன். கடைசியாக பார்த்தா டைம் 7:30 மணி ஆகிடுச்சு. நல்லா 1/2 மணி நேரம், நல்லா 7:30 மணியா 1 மணி நேரம் நல்லா தூங்கிட்டு இருக்கேன். நீங்கள் கூட பல பேர் இப்படி தான் இருப்பீங்க. சரி ஒரு 5 நிமிஷம் தூங்கிட்டு எழுந்திரிக்கலான்ட்டு பார்த்தா தூங்கிடுவாங்க. அப்புறம் 7:30 மணிக்கு வந்து பையனை கது தட்டியா இப்போ நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணினேன். அப்புறம் ரிட்னு போனேன். பல்லு விளக்கலை, மூஞ்சி விடும் கழுவல, தலை விடும் வரல. தூங்கி ஏஞ்சி அப்படியே போனேன். ஏன்னா டைம் ஆயிடுச்சு எக்ஸாமுக்கு அப்படின்ட்டு. போகிற வகையில் அப்புறம் அவன் ஜூஸு, அப்புறம் இந்த ஸ்ட்ராபெரி வாயில் போட்டு ஒரு பபுள் கம் மாரி இருக்கும், அது மெல்லுவாங்க அது. அப்புறம் ஒரு கேக்கு மாரி ஒன்று வாங்கினான். சாப்பிடுன்னா நான் சாப்பிடவே இல்லை. ஏன் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு கேட்டால், இதுமாரி நான் பல்லு விளக்கல்றான்றேன். நான் சொல்கிறது அவனுக்கு புரியல, எனக்கும் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அரபியில். அப்புறம் கை ஆக்ஷன் காமிச்சு இப்படி பண்ணேன். பண்ணதுக்கப்புறம் சரி அப்படின்ட்டு ஆகிட்டான். அப்புறம் ஒரு ரெடியாக விட்டுட்டு வந்திருக்கேன். பார்க்கலாம், சரி ஜூஸ் குடிச்சிட்டு வெயிட் பண்ணுவோம். போய் அவனை இட்டுன்னு வரலாம் பொறுமையாக. பள்ளிக்கூடம் தான் வந்திருக்கேன், ஆனால் ஒன்றும் பையன் வரல. டைமு 10:52 ஆகுது. ஓனருக்கு வர கார் தேவைப்படுது. ஏன்னா அவர் ஒரு 9:30 மணிக்கே வந்து கூடக்கிற டிரைவர் கார் கேட்டார். ஏன்னா நான் பையனை ஸ்கூல் இட்டுன்னு வந்துக்கிறேன் இல்லையா, அந்த டிரைவருக்கு வந்து வேலை இல்லை. அவங்க மேடமும் வந்து வெளியே போக மாட்டாங்க. ஏன்னா இப்போ தான் டெலிவரி ஆகி ஒரு குழந்தை டெலிவரி ஆகி ஒரு 2 வீக் ஆகுது. அந்த டிரைவர் கார் வந்து பேட்ரி இதுவும் ஆகலை, ஷார்ட் ஆகலை, பேட்ரி போயிடுச்சு. அது நேற்றே போயிடுச்சு. ஆனால் நேற்றுலேருந்து இன்னும் அவங்க ஓனர் மாற்றாமக்கிறாரு, அந்த கொடுக்குற டிரைவரோட ஓனரு. அப்புறம் என்னை கேட்டார், அந்த காரில் என்ன ப்ராப்ளம் அப்படின்ட்டு. இதுமாரி பேட்ரி போச்சு பாப்பா, மாற்றலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி இப்போ பையனுக்கு எப்போ முடியும் அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், அசரா கம்சின் பாபா அப்படின்னு சொன்னேன். சரி கொஞ்சம் சீக்கிரம் வா குமார், நான் வெளியே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் வந்தேன், பையன் ஒன்றும் வரல. வெயிட் பண்ணிட்டுன்னு போவோம். பையன் காரு கொடு குமார், நான் ஓட்டுறேன் அப்படின்னா. சரி பார்க்கவே இதுவாக இருந்துச்சு. கார் குத்துட்டு கம்முன்னு பக்கத்தில் உக்காந்துக்கினேன். நல்லா தான் ஓட்டுறான். மேடம் வெளியே எட்டுன்னு வந்திருக்காங்க. எங்கன்னா சபாசாலம் முன்னாடி ஒரு மாதம் ஆகிட்டுருன்னு நினைக்கிறேன். ஒரு மாதத்துக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன், தலையில் அந்த முடி நட இல்லை சாரி முடி ஓட்ட வந்திருக்காங்க அப்படின்ட்டு. அந்த இடத்துக்கு தான் இட்டுன்னு வந்திருக்காங்க. வெயில் தான் கொஞ்சம் அடிக்குது. இப்போ எங்கே நான் போயின்னு இருக்கேன்னா, சரி ஏதாவது ஒரு ஜூஸ் கீஸ் வாங்கி குடிக்கலாம் அப்படின்ட்டு முன்னாடி இருக்கிற பக்காலாவுக்கு போகிறேன், கார் விட்டுட்டு. என்ன பண்ணுறது, நம்ம காரும் கடந்த ஒரு 2 மாதமாக அந்த பேட்ரி கொஞ்சம் அக்கப்போறாக தான் இருக்குது. அதால் இப்போ தான் வந்து ஆஃப் பண்ணேன். சரி உடனே எங்கே ஷார்ட் பண்ணுறது அப்படின்ட்டு ஷார்ட் பண்ணல, நடந்தே போகிறேன். அந்த ஜமையாக தான் போகணும். இந்த அப்பார்ட்மெண்ட்டு ஃபுல்லும் பாருங்கள் ஒரே மாரி இருக்குது. ஒரு சோடா தான் ஒன்று எடுத்துக்கினேன், லெமன் சோடா. எப்படி பார்த்தாலும் இந்த சோடா குடித்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஆகும். 4 வருஷத்துக்கு மிச்சமாகவும் சோடான்னு ஒன்று குடிச்சு. இங்கே வந்து ஒரு 2.5 வருஷம், ஊரில் எப்படி இருந்தாலும் ஒரு 1.5-2 வருஷம் குடிக்காமல் தான் இருந்தேன். குடிச்சு பார்ப்பேன் இன்றைக்கி. அந்த சிக்கன் சாப்பிட்டது நெஞ்சு மேலே இருக்குது.
தப்பான நேரத்தில் வாங்கிட்ட போல் தெரியுது இந்த சோடா. ஏன்னா அடிக்கிற வெயில், எண்ணெய் அதிகமாக சிக்கன் சாப்பிட்டது, இப்போ இந்த சோடா சில்லுன்னு குடித்து தொண்டை காயுது. வெயிட் பண்ணுவோம். மேடத்தை முட்லால் விட்டு வந்திருக்கேன். அவங்க வீட்டுக்கு போக்குமாறு நான் முடிஞ்சிச்சுன்னா ஃபோன் பண்ணுறேன்னாங்க. ஃபோன் பண்ணால் போயிட்டுன்னு வர வேண்டியது தான். ஒரு கஷ்டமான விஷயம் எல்லாருக்கும் தெரியும். அந்த குஜராத் அகமதாபாத்தில் அந்த ஏர் இந்தியா ஃப்ளைட் 242 பேரோட விபத்துக்குள்ளானது. அது கொஞ்சம் கஷ்டமான செய்தி தான், கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கஷ்டமான செய்தி தான். ஏன்னா அந்த ஃப்ளைட்டு வீழ்ந்த இடமும் அது வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் பசங்க இருக்கிற ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துச்சு. ஏன்னா அதில் எத்தனை பேருக்கு அடிபட்டிருக்கா தெரியல. இந்த 242 பேரில் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் உயிர் பழிச்சிருக்காங்க அப்படின்ற நியூஸ் மட்டும்தான் வந்துச்சு. இதில் ரொம்ப துயரமான செய்தி என்னென்னா, ஒரே ஃபேமிலியில் சேர்ந்த 5 பேர், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அண்ட் பசங்க. ரொம்ப இது கஷ்டமான நியூஸ் தான். இதில் இறந்தவங்களுக்கு வந்து அந்த டாடா நிறுவனம் வந்து 1 கோடி கொடுக்குறேன் அப்படின்ட்டு இது செய்தியில் சொல்லியிருக்காங்க. 1 கோடி. ஒரு உயிருக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் ஈடு வராது தான். ஆனால் ஜஸ்ட்டு இந்த செகண்டில் தான் ஃப்ளைட்டு டேக்கப் ஆகுது. டேக்கப் ஆக முடியாமல் அப்படியே விபத்து உள்ளாயிடுது. நம்ம ஊருக்கு போகும்போது எல்லாம் மேலே இருக்கிற ஆண்டவன் பார்த்துக்கணும். எதுவும் நடக்காது. இருக்கிற வரைக்கும் எல்லாம் சந்தோஷமாக நல்லா இருப்போம். சரி ஃப்ரெண்ட்ஸ், மேடம் கால் பண்ணாங்கன்னா போயிட்டுன்னு வருவோம். நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.